இன்னைக்கு ஏப்ரல் 1 நியூ இயர். என்னடா ஏப்ரல் 1 நியூ இயர் அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, பேங்க்கில் வேலை செய்கிற பேங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு நியூ இயர் தான். மார்ச் மாதம் ஃபுல்லாக மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு டார்கெட்டு, ப்ரெஷரு, லேட் நைட் சிட்டிங்ஸ்னு ஒரு வேலையாக ஃபினான்ஷியல் இயரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 1 வெல்கம் புது ஃபினான்ஷியல் இயரை வெல்கம் பண்ணுற விதமாக சில பிரான்ச்சஸில் டீம் லஞ்ச், டீம் அவுட்டிங் போவாங்க. சில பிரான்ச்சஸில் இந்த ரிச்சுவல் இருக்காது. நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு போஸ்டிங் கிடைச்சது கர்நாடகா ஸ்டேட்டில். நான் கரண்ட்லி இப்போ ஒரு ரூரல் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பிரான்ச்சில் அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் இல்லை. ஸோ இன்றைக்கி எனக்கு லீவ் தான். பரபரப்பாக காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக பிரான்ச்சுக்கு ஓடணும் அப்படிங்கிற டென்ஷன் இன்றைக்கி இல்லை. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக ரிலாக்ஸிங், அப்புறம் எனக்கான ஒரு செல்ஃப் கேர் டேவாக தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் மறுநாள் என்னால் எனர்ஜைஸ்டாக சீட்டில் போய் உட்காந்து வேலை செய்ய முடியும். லேட் ஹவர் சிட்டிங் அப்படிங்கிறது ஒரு பேங்க்கில் ஒரு காமனான விஷயம். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டே டு டே லைஃப்பில் நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களான பிஸியான லைஃப் ஸ்டைலில் எப்படி உங்களை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு, எனர்ஜைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி என்னோட ப்ரொஃபஷனல் அண்டு பர்சனல் லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ரிலேட்டடாக நான் ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சா கொஸ்டின்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி இந்த சேனலில் வீடியோஸ் போடுறேன். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.